நான் அவரோட வார்த்தையை மதிக்காம அங்க இருக்கவும் முடியாது. உங்களை எவ்வளோ கஷ்டப்படுத்துறேன்னு எனக்கு புரியுது. ஆனா என்ன பண்றது? அந்த அபூர்வா நம்ம வாழ்க்கையே கேள்விக்குறியாக்கணும்னு பாக்குறா. நம்ம சேர்ற மாதிரி சேர்ந்து திரும்பவும் பிரிஞ்சிடுறோம். மறுபடியும் நம்ம சேர போற டைம் எப்போ வருமோ? எப்பவும் எதுக்கு? இன்னைக்கே நம்ம பார்க்கலாம். எனக்கு உன்னை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. அவனுக்கு உன் மேல எவ்வளவு கோவம் இருக்குன்னு உனக்கு தெரியும்ல? திரும்ப திரும்ப எதுக்கு போன் பண்ற? என்னாச்சு அத்தை? நீங்க போன் பண்ணிட்டு என்ன திட்டுறீங்க? இங்க பாரு, எனக்கு உன் மேல இறக்கம் இருக்கிற விஷயம் என்னமோ உண்மைதான். ஆனா ஏன் புள்ளைய விட நீ ஒண்ணு எனக்கு பெருசு கிடையாது. மாமா வந்துட்டாரா? அவனை பத்தி எல்லாம் உனக்கு தேவையில்ல. அவன் மனச கஷ்டப்படுத்திட்ட என்னால எதுவும் பண்ண முடியாது. நீ இப்படி அடிக்கடி எனக்கு போன் பண்ணி என்ன தொந்தரவு பண்ணிட்டு இருக்காத. இன்னைக்கு சாயங்காலம் 4 மணிக்கு அந்த முருகப்பெருமான் முன்னிலையில என் புள்ள எப்படி உன்கிட்ட கணவன் மனைவி உறவு இல்லைன்னு வெட்டி விட்டானோ, அதே மாதிரி நம்ம 2 பேரும் மாமியார் மருமகள் பந்தத்தையும் வெட்டி விட்டுருவோம். ஞாபகம் வச்சுக்கோ. என்ன இது அத்தை? முருகப்பெருமான் முன்னிலையிலன்னு சொல்றாங்க, மாமியார் மருமக உறவை அத்து விட்டுடலான்னு சொல்றாங்க. சம்பந்தமே இல்லாம கடைசியில ஞாபகம் வச்சுக்கோன்னு ஹிண்ட் கொடுத்த மாதிரி இருக்கு. என்னவா இருக்கும்? ஓ, என்னை பார்க்கணும்னு சொல்றாங்கல்ல, அதனாலதான் பிளேஸையும் டைமையும் இப்படி சொல்லிருக்காங்க. ஆமா, என்னாச்சுமா? உங்க மருமக கால் பண்ணிருக்கா போல. மருமகளா மண்ணாங்கட்டியா? போன் பண்ணா பாசமா என்கிட்ட பேசணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கான். ஆனா நீ எப்படி உன் உறவை அத்து விட்டியோ, நானும் அதே மாதிரி எங்க உறவை அத்து விடணும்னு நினைக்கிறேன். எவ்வளவு சொன்னாலும் நீ உன் மனச மாத்திக்க போறதில்லன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. அதனாலதான் நான் கூட என் மனச மாத்திக்கிட்டு எங்க 2 பேருக்கும் நடுவுல இருக்க மாமியார் மருமகன்ற உறவை அத்து விட போறேன்னு சொன்னேன். இன்னைக்கு சாயங்காலம் 4 மணிக்கு இங்க இருக்க முருகப்பெருமாள் கோயிலுக்கு அவளை வர சொல்லிருக்கேன். வருவாள்ல, அங்க அவளை பாத்துக்கிறேன். அண்ணா, உறவை அத்து விடணும்ன்ற எண்ணம் இருந்தா உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. இனிமே நீ எனக்கு ஃபோன் பண்ணாதானே சொல்லணும்ல. கோயில் அட்ரஸ் டைம்லாம் சொல்றாங்கன்னா எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்குண்ணா. நான் ஏதோ நம்பிட்டேன்னு நினைக்கிறாங்க அம்மா. சாயந்தரம் 4 மணிக்கு கோவில்ல மீட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசியிருக்காங்க. ஆனா சாயந்தரம் 4 மணிக்கு அந்த கோவிலுக்கு நானும் போறேன். அங்க அவளுக்கு எப்படி சொல்லணுமோ சொல்லி இன்னொரு வாட்டி அம்மாக்கு கால் பண்ண வேணான்னு சொல்லிட போறேன். பூர்ணி, அரச மரத்துக்கு அடியில விளக்கேத்தி வச்சு நம்ம மனசுல ஏதாவது நினைச்சா அந்த விஷயம் கண்டிப்பா நிறைவேறும்னு ஒரு நம்பிக்கை இருக்குமா? சரிங்கம்மா, நீங்களும் வாங்க. எனக்கு இங்க ஒரு சின்ன வேலை இருக்குமா, முடிச்சிட்டு வந்துடுறேன். சீக்கிரம் வந்துருங்கம்மா. டைம் வேற ஆயிட்டே இருக்கே. என்ன பூமி இன்னும் ஆள காணோம்? நான் சொன்ன கோடு வார்த்தை பூமிக்கு புரிஞ்சுதா இல்லையா? பூமி, ஐயோ, மணி 4 ஆயிடுச்சு. இல்ல அத்தை எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. பூமி, அத்தை அத்தை
எப்படி இருக்கம்மா பூமி? மாமா தான் என் கூட இல்ல அத்தை. நான் எப்படி நல்லா இருப்பேன்? அந்த கடவுள் ஏன் தான் உங்க வாழ்க்கையில இப்படி விளையாடுறாரோ எனக்கு சத்தியமா புரியலம்மா. ஆனா அந்த கடவுள் ஏதாவது ஒண்ணு செஞ்சா அதுக்கு பின்னால ஒரு காரணம் இருக்கும். அது என்னன்னு தெரியல. ஆமா அத்தை, நாம இப்படி சந்திக்கிற விஷயத்தை பத்தி மாமாவுக்கு ஏதாவது சந்தேகம் வந்துச்சா? அவனுக்கு சந்தேகம் வரக்கூடாதுன்னு தானே கோட் லாங்குவேஜ்ல உனக்கு சொன்னேன். ரொம்ப நல்லதா போச்சு அத்தை. எனக்கும் அந்த விஷயம் புரியறதுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு. அவனுக்கு இந்த மாதிரி விஷயம்லாம் புரியாதுமா. நாம இப்படி சந்திக்கிற விஷயம் அவருக்கு மட்டும் எக்காரணத்தை கொண்டு தெரியக்கூடாது. அந்த பயம் எனக்கு கூட இருக்குமா. அதனாலதான் நாம இப்படி வந்து சந்திக்கிறோம். இதுக்கப்புறம் தினமும் நாம சாயங்காலம் 4 மணிக்கு இந்த கோயிலுக்கு வந்து சந்திக்கலாம். எனக்கு உன்னை தினமும் பார்க்கணும்மா. நீ கண்டிப்பா கோயிலுக்கு வரணும். உன்னை பார்க்காம என்னால இருக்க முடியாது பூமி. மாமா, நீங்க என்ன இங்க? என்னோட அம்மா எங்க? அவங்க எதுக்கு இங்க வர போறாங்க? ஏய், சும்மா நடிக்காத. முருகப்பெருமான் கோவில் சரியா சாயந்தரம் 4 மணிக்கு மாமியார் மருமக உறவை அத்துக்கலான்னு நீங்க பேசிட்டு இருந்த கோட் லாங்குவேஜ்ல எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டியா? கோட் லாங்குவேஜா? ஆமா, முருகப்பெருமானோட கோவில் எது மாமா? ஓ, இதுதான் அந்த கோவிலா? ஏய், நீ சும்மா நடிக்காத. இன்ஃபேக்ட் உன்கிட்ட எனக்கு என்ன பேச்சு? என்னோட அம்மா எங்க? மாமா மாமா, ஒரே ஒரு நிமிஷம் இருங்க. இந்த கோவில்ல இருக்கிற சாமி ரொம்பவே பவர்ஃபுல்லா. நம்ம 2 பேரும் சேர்ந்து போய் சாமி கும்பிடலாம். நம்ம ஆசை எல்லாம் நிறைவேறும். வாங்க மாமா. ஏய், ரொம்ப ஓவரா பண்ணாத. Be in your limits. அம்மா, என் அண்ணன் தன்னோட வாழ்க்கைய எங்களுக்காக அர்ப்பணிச்சிருக்கான். எங்க அம்மா நாங்க தான் அவங்க உலகம்னு வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட அவங்களுக்கு கொஞ்சம் கூட வாழ்க்கையில சந்தோஷமே இல்லை. அவங்க ரொம்ப மனசொடைஞ்சு போயிருக்காங்க. எனக்கு என் கண்ணீர் ஒன்றும் பாரமாவே இல்லை. ஆனா என் அண்ணன் படுற கஷ்டத்தையும் வேதனையும் பார்த்தா அந்த பாரத்தை என்னால தாங்க முடியல. ஏன் இப்படி நடந்துச்சுன்னு நான் கேட்க மாட்டேன். ஆனா இதுக்கப்புறம் நான் எப்படி இருக்கணுங்கிறது மட்டும் உங்க கையில தான்மா இருக்கு. எங்க வாழ்க்கையில இதுவரை நாங்க நிறைய விஷயத்தை இழந்திருக்கோம். இனிமேலாவது எங்களோட வாழ்க்கையில எப்பவும் சந்தோஷம் மட்டும் இருக்கணும்னு வேண்டிக்கிறேம்மா.